ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஜா செடி எல்லாருக்கும் பிடிக்கும்ல. உங்களுக்கும் ரோஜா செடி பிடிக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, இப்போது உங்களுக்கு ரோஜா செடி பிடிக்கும்னா உங்கள் வீட்டில் ரோஜா செடியில் இருக்கிற கட்டிங்ஸை ஃபஸ்ட்டு எடுங்க. எடுத்துட்டு அதை வேர் விட வைங்க. வேர் விட வச்சுட்டு தொட்டியில் வச்சோன்னா அது துளிர்விடும். துளிர் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மொட்டு வச்சு அதுவே தனித்தனி செடியாக அழகாக வளரும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற ரோஜா செடியில் கட்டிங்ஸ் எடுத்து வேர் விட வச்சு அது எல்லாத்தையும் புது செடியாக மாற்றியாச்சு. இந்த அப்டேட்ஸை பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுன்னு நீங்களும் ஆசைப்படுவீங்க. 3 புது செடியை உருவாக்கியாச்சு. அதோட அப்டேட்ஸ் பார்க்கலாமா? கட்டிங்ஸ்லேருந்து நாமளே உருவாக்கின ரோஜா செடியை தொட்டி மாற்றி வச்சிட்ட பிறகு எப்போ மொட்டு வரும், உரம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, இந்த மாதிரி சந்தேகங்களுக்கான பதில்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 3 செடிகளை தொட்டி மாற்றி வச்சோம். அதில் முதல் செடி இப்படி இருக்குங்க. இந்த செடியில் நல்ல க்ரோத் இருந்தது. இளம் பச்சை கலரில் இருக்க எல்லாமே புது க்ரோத்து தாங்க. அடுத்த கட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கட்டிங்லேயும் ஒவ்வொரு மாதிரியான க்ரோத் இருக்குது. இருக்கிறதுலையே இந்த ரோஜா கட்டிங்கில் தான் புது இலைகள் துளிர்கள் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனாலும் நம்ம கொடுக்குற பராமரிப்பில் சூப்பராக பிக்கப் பண்ணிடுச்சு பாருங்கள். இந்த செடியும் இந்த இலை பார்த்தீங்கன்னா வேர் விடும்போது இருந்த இலை. இந்த செடியில் இருக்க மற்ற இலைகள் எல்லாமே புதுசாக வந்த துளிர்கள் தாங்க. ரோஜா கட்டிங்ஸ் இருக்கும் போது நம்மளோட முதல் சக்ஸஸ் வேர் விட வைக்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா புது துளிர்கள்லாம் செடி பெருசாகுது அப்படின்னு காமிக்கிற அந்த ஒரு விஷயம். இந்த கட்டிங்ஸ்லேயும் நல்ல க்ரோத்துங்க. புதுசாக துளிர்லாம் சீக்கிரமாகவே வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 3வது சக்ஸஸான அந்த மொட்டுக்களை பார்க்குறது. ஆமாங்க, இந்த செடியில் தான் ரோஜா மொட்டுக்கள் முதலாக வந்தது. இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மெத்தட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் டிடிஸ் சேனலை பார்த்து இந்த ரோஸ் கட்டிங்ஸை ட்ரை பண்ணேன், சக்ஸஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நீங்களும் சந்தோஷப்படுற அந்த மூமெண்ட் எனக்கும் ரொம்ப முக்கியம்தாங்க. கட்டிங்ஸ்லேருந்து வேர் விடுறது எப்படி அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நீங்களும் ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதில் ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நான் வச்ச எல்லா கட்டிங்ஸ்லேயும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேர் வந்துருச்சு, எனக்கு புதுச்செடியாக உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் வந்ததுக்கப்புறமா ஃபர்தர் வீடியோஸில் அதை அட்டாச் பண்ணுறோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். நாம் 3 கட்டிங்ஸ் வச்சோம். 3 செடியிலுமே நல்ல க்ரோத் இருக்குது. புது துளிர்கள் வந்துருச்சு. ஆனால் ஒரே செடியில் தான் மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. கட்டிங்ஸை தொட்டி மாற்றி வச்சதுக்கப்புறம் எத்தனை நாளில் இந்த ரோஜா செடியிலேருந்து மொட்டுக்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு செகண்ட் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, கெஸ் பண்ணியாச்சா? முதல் மொட்டு பார்க்குறதுக்கு சரியாக 1 மாதம் ஆச்சுங்க. அப்போ மற்ற கட்டிங்ஸ்லாம் என்னாச்சு, மொட்டுக்கள் வந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க அந்த அப்டேட்டையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்த அப்டேட்லேருந்து சரியாக 10 நாள் கழித்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி மொட்டு வந்திருந்தது இல்லையா, அதே செடியில் இன்னொரு கிளையில் இன்னொரு மொட்டு வர ஆரம்பிச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புது கிளை உருவாயிருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக இதுலேயும் மொட்டு வரதான் போகுது. இந்த செடியில் இதுதான் முதலாக வந்த மொட்டு. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். ஆக மொத்தம் இந்த செடியில் 3 மொட்டுக்கள் கன்ஃபார்ம். ஒரே ஒரு செடியில் மட்டும் புது துளிர் லேட்டாக வந்துச்சு இல்லைங்களா, அதில் மொட்டு வருவதற்கான சுவடே இல்லை. அதனால் நம்ம அடுத்த செடியை பார்த்துருவோம். இந்த செடி பார்த்திங்கன்னா இலைகள்லாம் நிறைய விட்டு நான் பெரிய ரோஸ் செடியாக வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற அளவுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் இங்கே பாருங்கள், சூப்பராக புது துளிர் வச்சு அங்கே மொட்டு வைக்க போகுது. எப்படி எல்லாத்துலேயும் குயிக்காக மொட்டு வச்சிட்ருக்கு பாருங்கள். இன்னும் 1 வாரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கும் செடியே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மொட்டில் கலர் தெரியுது பாருங்கள். இந்த கட்டிங்ஸை ஒரு செடியிலேருந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த செடியோட மொட்டு பாருங்கள். ஸோ இந்த செடியில் பூவை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப வெயிட்டிங். இந்த செடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 புதிய கிளைகள் உருவாயிருக்கு. அதில் மொட்டுக்களும் சூப்பராக வச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்த செடியில் உங்களுக்கும் வேகமான வளர்ச்சிகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கட்டிங்ஸை வைக்கிற மண் கலவை ரொம்பவே முக்கியம்.
ரோஜா செடிக்கான உரம் மண் கலவையெல்லாம் நான் ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதை தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த செடிகளுக்கும். இந்த கட்டிங்ஸை நான் சின்ன தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன். ஆனால் செடி பார்த்திங்கன்னா பெருசாக வளர்ந்துட்டு இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் பெரிய தொட்டிக்கு மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அடுத்த செடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த செடியில் தான் இலைகளும் ரொம்ப லேட்டாக தான் வந்தது, அதாவது புது துளிரும் லேட் பண்ணுச்சு. மொட்டுக்காச்சும் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். மற்ற ரோஜா செடியை போல் இல்லைனாலும் ஓரளவுக்கு க்ரோத் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் இருக்குது அப்படின்னு தோணுது. இதில் ஒரு சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா, சின்னதாக ஒரு கிளை வச்சு அதில் மொட்டு வர மாதிரி தான் தெரியுது. வந்துச்சுன்னா சூப்பர் சக்ஸஸ் தாங்க. ரோஜா கட்டிங்ஸ் வச்சிட்ட பிறகு அந்த கட்டிங்ஸில் இருந்து நம்ம ரோஜா கட்டிங்ஸை தொட்டி மாற்றி வச்சிட்ட பிறகு அதில் வர க்ரோத்தில் புது இலைகள் மட்டும் இல்லாமல் கிளைகளும் ஃபார்ம் ஆக ஆக தான் செடியும் பெருசாகும், நிறைய மொட்டுக்களும் வைக்கும், பூக்களும் பூத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த செடிகள்லாம் எனக்கு ஒவ்வொரு கிளை ஃபார்ம் ஆகும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். செடி பெருசாகுது, நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் நிறைய நமக்கு கொடுக்குமே அப்படின்ட்டு. இந்த செடியில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மொட்டு வைக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த எல்லா இடத்துலையும் மொட்டு வச்சுட்டு தான் இருக்குது. 3 செடியில் 2 செடி நிறைய கிளைகள் வச்சு சூப்பராக மொட்டுக்கள் வச்சு நல்லாவே வளர்ந்துட்டுருக்குங்க. ஸ்லோ க்ரோத் இருக்கிற அந்த கட்டிங்ஸ் வேற ஒரு செடியிலேருந்து எடுத்தது. கலர் ஒன்று தான், ஆனால் வேற செடி. இதிலேருந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கட்டிங்ஸ் இருக்கும் போது நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கிற ரோஜா செடிகள்லேருந்து கட்டிங்ஸ் எடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு கிடுகிடுன்னு வளர்ச்சி இருக்குங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு பாரி, ஸ்ட்ராபெரிக்கு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாருங்க. ஓகே, இது எதுக்கு இப்படி வச்சிருக்கீங்க? இதுக்கு ஸ்டாண்டெல்லாம் கொடுத்து ஒன்று அழகாக பார்க்குறக்கு அழகாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது எப்படி சூப்பராக இருக்கா பார்க்க, அது ஒன்று. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, தரையில் இல்லை கீழே இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ பூச்சி ஸ்லக்கு எல்லாம் வேட்டையாடிடும். இலையட்டை இலையட்டையெல்லாம் ஒரு நாள் விட்டோம்னா போதும், பாதி ஸ்ட்ராபெரி காணாமல் போயிடும். ஆமாம். ஸோ இப்போ பாருங்க, அமேசிங்காக இருக்கா ஸ்ட்ராபெரி. பர்ஃபெக்ட் ஸ்ட்ராபெரி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய ஸ்ட்ராபெரியும் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே இதே மாதிரி சூப்பராகிடும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் எனக்கு தானே? இல்லை, எனக்கு. இது ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராபெரிக்கு எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருக்கோம். இந்த செடியில் இது ஃபர்ஸ்ட், இன்னொரு செடியில் நம்ம நிறையவே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இது யார் சாப்பிட்றதுன்றதா போட்டியாக இருக்குது. அப்படியே 3 கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான், வேற வழி. இது அடுத்ததெல்லாம் வருது, ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஓகே, ஏ அழகாக இருக்குது. இது ஒரு குட்டி ஸ்ட்ராபெரி ஹார்வெஸ்ட். உங்களுக்கும் ஸ்ட்ராபெரி செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி.